ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் வச்சு பொடி கத்திரிக்காய் கறி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. நீங்கள் எவ்வளோ தான் கத்திரிக்காயில் பண்ணாலும் இது ஒரு நிமிஷத்தில் காலி ஆகிடும். அப்படி ஒரு அருமையான ரெசிபி தான். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வறுபட்டதும் ஒரு 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்க்க போகிறேன். இது கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் நல்லா மாறி வரட்டும். இப்போ 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா படப்படான்னு பொரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அடுப்பு ரொம்ப நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இதில் நல்லா ஸ்பீடாக எரியும் இது. ஆனால் நான் கம்மியாக எல்லாமே கருகி நாசமாக போயிடும். கொஞ்சம் அசந்தர்ப்பமாக இருந்தோம்னா அந்த மாதிரி ஆகிடும். அதை ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த அடுப்பில் பண்ணிக்கணும். இப்போ எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டில் இதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு இது ஆறுனதும் நல்லா குறப்பாக இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இந்த தாளிப்பெல்லாம் இந்த கடாயில் ரொம்பவே லேட் ஆகும். அதுக்காக நம்ம தவாவில் போட்டுக்கலாம். தவாவில் ஒரு நிமிஷத்தில் தாளிப்பு வந்துடும். இப்போ பாருங்கள், கடுகெல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். அது 2த்தையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை வதக்கணும். நல்லா அந்த இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக சுருங்கி போடணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இதை வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த கத்திரிக்காய் ரொம்ப 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 நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இது சுருங்கி போச்சு. இப்போ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 200 கிராம் கத்திரிக்காய், ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காவாக எடுத்திருக்கேன். பிஞ்சு கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இந்த பிஞ்சு கத்திரிக்காவை குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். இந்த வெங்காயத்தோட இந்த கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா இதை வதக்குங்க. இதில் தண்ணியே சேர்க்க போகிறதில்ல, ஒரு சொட்டு தண்ணியும் இதில் சேர்க்க போகிறதில்ல. வெறும் எண்ணெயிலையும் இந்த வெங்காயத்தில் தான் இதை வதக்கி விட்டுக்கணும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கி இதுவும் சாஃப்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கலர் மாறி வரும் பாருங்கள். பாருங்கள், இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாப்பொடி. நான் காஷ்மீரி மிளகாப்பொடி தான் சேர்த்துருக்கேன் மொத்தமாகவே. காரப்பொடி இதில் சேர்க்கவே இல்லை. சேர்த்துட்டு இதை நல்லா மேலே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இதுவும் வதங்கட்டும். அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போகட்டும். அது வரைக்கும் இதை நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த கத்திரிக்காயை நல்லா இதை அமுக்கி நெசிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மசாலாலாம் போயிட்டு இந்த கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் துண்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொடி கறி பண்ணி பாருங்கள். கத்திரிக்காயில் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயில் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மசாலா பச்சை வாசனைலாம் போனதும் 2 ஸ்பூன் நல்லா கட்டியாக கரைச்ச புளி சேர்த்துக்கோங்க. புளி கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புளி சேர்த்த உடனே பாருங்கள், அப்படியே அந்த கத்திரிக்காய் அந்த புளியெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா மசாலாவோட கலந்து வரும். இப்போயும் அந்த கத்திரிக்காயை நீங்கள் நல்லா நெசுக்கி விட்டிங்கன்னா இந்த காரம் புளிப்பு எல்லாம் அந்த கத்திரிக்காயில் போயிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ஒரு சிலிண்டர் 6 மாதம் யூஸ் பண்ணுவேங்க. நீங்கள் நம்புங்க, நம்பாட்டி போங்க. நான் எல்லா வேலையும் இந்த மாதிரி அடுப்பில் தான் பண்ணிப்பேன். ரொம்ப ஒரு முக்கியமான வேலையாக இருந்தால் தான் நான் அதில் பண்ணுவேன். அதனால் எனக்கு 6 மாதம் வரும். இப்போ அது கூட கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? அடுப்பில் கட்டையை வச்சு எரிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், அது எல்லாம் நல்லா கலந்து வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா, அந்த எள்ளு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் இப்போ அந்த பொடியை தூவிக்கலாம். தூவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
செம்ம வாசனையோட செம்ம டேஸ்ட்டோட அருமையாக இருக்கும். ஒரு ரசம் சாதம், ஒரு சாம்பார் சாதம், ஒரு தயிர் சாதம், ஒரு புளி சாதம், ஒரு எலுமிச்சை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த பொடிக்கறி, கத்திரிக்காய் பொடிக்கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ மணமாக இருக்கும். உங்கள் பண்ணி பார்த்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோ தாங்க, முடிஞ்சிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.